காலை வணக்கம். இது வந்து சிவில் வழக்கு தான் இருந்தாலும் குற்றத்துறையில் வழக்கறிஞர்கள் பயிற்சி செய்யும்போது உங்கள்கிட்ட கிளைண்ட்டுங்க வந்து சிவில் கேஸஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு எப்போன்னு கேட்டால், வீட்டு உரிமையாளர் வந்து வாடகைதாரரை சட்டப்புறம்பாக காலி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, 4 நாளில் நீ காலி பண்ண, நாங்களே சாமானை தூக்கி போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, குற்ற வழக்கறிஞர்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்றது அதுதான் ஒரு சின்ன விஷயந்தான். அது சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜங்ஷன் ரெஸ்ட்ரைனிங் த டிஃபெண்டன்ட் லேண்ட்லார்ட் ஃப்ரம் இல்லீகலி டிஸ்போசஸிங் தி டெனன்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டு ஒரு உறுத்து கட்டளை. ஆமாம், முறையான நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் வழக்கு சொத்திலிருந்து வாதியை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு போடுறது தான் அது உறுத்து கட்டளை. அது சின்ன சின்ன கேஸ் நடத்தி உள்ளே நுழைஞ்சிக்கணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப அருமையான தீர்ப்பு. ஏன்னா நீங்கள் பரீட்சைகள், இந்த நீதிபதிகளுக்கான பரீட்சைகள் எழுதும்போது இது நிச்சயமாக இப்படி ஒரு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சட்ட பிரச்சனையை உங்கள் முன்னாடி வச்சு இது என்னென்னா இது இந்த கேஸ் AR 2025 பாம்பே 105, AR 2025 பாம்பே 105, கணேஷ் விநாயக் முதலியார் அண்ட் அனதர் வேர்சஸ் அனில்குமார் ஜாக்நாத் பஞ்சோலி. இந்த பஞ்சோலி டெனண்ட்டு முதலியார் வந்து லேண்ட்லார்டு, அவர் ஏதோ சட்டப்பூர்வமாக காலி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பஞ்சோலி போய் சிவில் சூட் போடுறாரு. சிவில் கோர்ட்டில் போட்டு இன்ஜங்ஷன் சூட்டு போட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முதலியார் ஸ்மால் காஸ் கோர்ட்டில் போயிட்டு எவிக்ஷன் சூட்டு போடுறாரு. ரிகவரி ஆஃப் டெனண்ட்டு மீன்ஸ் ப்ராஃபிட்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, 24 CPCயில் ஒரு மனு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு. எது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு வந்து இங்கே வரணும், எங்கள் ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு சேர்ந்து இணைஞ்சு நடத்தணும்னு போடுறாரு. அதை மாவட்ட நீதிமன்றம் ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு வந்து இன்ஜங்ஷன் சூட்டை வந்து நான் விசாரிப்பதற்கு வரையறை இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட் நாக்பூர் பெஞ்சு தான் AR 2000 பாம்பே 105. இதுக்கு என்னன்னா, மிக தெளிவாக அவங்க வந்து அதை விசாரித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு AR 1995 SC 1102, அது வந்து ஏக்நாத் விட்டல் ஓக்லே வாசுதேவ் பிரகாஷ் அப்படின்ற ஒரு வழக்கில் வந்து கொடுத்த தீர்ப்பு, முன்வழி தீர்ப்பை காமிச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாரியா நீங்கள் வந்து செக்ஷன் 19(1) வந்து சூட்டு வந்து இன்ஜங்ஷன் சூட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாலும், என்ன செக்ஷன் 41 என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த 41 பேராகிராஃப் 18 டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வார்த்தைகள் வந்து சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் ரிகவரி ஆஃப் பொசஷன்ன்றதை ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி என்றதை பயன்படுத்தாமல் ரிலேட்டிங் டு ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆன் ஒன் ஹேண்டு, ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறதுனால இது 41(1) பிரகாரம் இன்ஜங்ஷன் சூட்டு வந்து ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு தான் அது ஜூரிஸ்டிக்ஷனுக்கு லேண்ட்லார்ட் டெனண்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி என்ன 26(1) ஆஃப் த ஆக்ட் பிரகாரம் இன்ஜங்ஷன் சூட்டு வந்து விசாரிப்பதற்கு ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை அலோவ் பண்ணி 2 வழக்கே ஒன்றா விசாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஃபேக்ட்ஸு இஷ்யூஸ் பாருங்கள், சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு என்ன. அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. காலை வணக்கம், நன்றி.